வெகு காலத்திற்கு முன்பு மலை அடிவாரத்தில் ஒரு பெரிய மரத்தில் அழகான பறவை ஒன்று வசித்து வந்தது. அது அதிசயமான ஒரு பறவை. அதன் உடலில் இருந்து வெளியேறும் எச்சம் நிலத்தில் விழுந்தால் அது தங்கமாக மாறிவிடும். ஒரு நாள் வேடன் ஒருவன் அந்த பறவையை வசித்து இருந்த மரத்தின் அடியில் ஓய்வெடுக்க உட்கார்ந்திருந்தான். அங்கு நிலத்தில் கிடந்த தங்கத்தை கண்டு ஆச்சரியப்பட்டான். மேலே மரத்தில் பார்த்தான். அங்கே அந்த பறவை இருப்பதை கண்டான். உடனே அவனுக்கு புரிந்தது, இந்த பறவையின் எச்சம்தான் நிலத்தில் விழுந்ததும் தங்கமாக மாறுகிறது என்று. நேரத்தை வீணாக்காமல் அந்த பறவையை பிடித்து கூண்டிற்குள் அடைத்தான். வீட்டுக்கு திரும்பும்போது இந்த பறவை என் கையில் இருப்பது அபாயம் போல் இருக்கிறது என்று அவன் எண்ணினான். விலை உயர்ந்த அந்த பறவை தன்னிடம் இருப்பது அரசருக்கு தெரிந்தால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும். எனவே மறுநாள் வேடன் அந்த பறவையை கொண்டு அரசனுக்கு பரிசாக கொடுத்தான். அந்த பறவையின் விசேஷ குணத்தையும் அரசருக்கு எடுத்துரைத்தான். அவன் வேடனின் இந்த நல்ல குணத்திற்காக அரசன் அவனுக்கு கை நிறைய பரிசுகள் கொடுத்தார். இதை பார்த்து கொண்டிருந்த மந்திரிகள் அரசரிடம், அரசே, ஒரு முட்டாள் வேடன் கூறுவதை எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள்? நம் நாட்டில் இதுவரை ஏதாவது பறவை தங்க எச்சம் இட்டுள்ளதா என்று கேட்டார்கள். உடனே அரசன் தான் ஏமாற்றப்பட்டு இருப்பதாக எண்ணி அந்த பறவையை கூண்டில் இருந்து வெளியே திறந்து விட்டார். வெளியே வந்த பறவை ஒரு கதவின் மீது ஏறி உட்கார்ந்து எச்சம் போட்டது. அந்த எச்சம் தரையில் விழுந்ததும் அது தங்கமாக மாறியது. அதை பார்த்த அரசன் மந்திரிகளும் திகைத்து போயினர். அந்த பறவை அங்கு இருந்து பறந்து சென்றது. அப்போது அது யோசித்தது, ஒரு வேடன் பிடிக்கும் அளவுக்கு நான் முட்டாளாக இருந்துள்ளேன். என்னை அரசனிடம் கொண்டு ஒப்படைத்த வேடனும் ஒரு பெரிய முட்டாள். என்னை கூண்டிலிருந்து வெளியே திறந்துவிட்ட அரசனும் மந்திரிகளும் அதற்கு மேல் முட்டாள்கள் என்று எண்ணியபடி பறந்து சென்றது. இந்த கதை சொல்லக்கூடிய நீதி என்ன என்றால், சில நேரங்களில் பெரிய புத்திசாலியும் கூட முட்டாளாக மாறுகிறான் என்பதுதான் இந்த கதை சொல்லக்கூடிய நீதி. ஒரு அழகிய குளத்தின் அருகில் 2 தவளைகள் வசித்து வந்தன. அவர்கள் நல்ல நண்பர்களாக ஒன்றாக வளர்ந்து வந்தனர். ஒரு நாள் அவர்கள் வயலில் விளையாடி கொண்டிருக்கும் போது மழை வந்தது. அப்போது பெரிய தவளை, நண்பா, மிகவும் மழை பெய்கிறது, எனவே எங்கேயாவது ஒதுங்குவதற்கு இடம் தேடலாம் என்றது. அடுத்த தவளை அதற்கு சம்மதித்தது. மழையில் இருந்து ஒதுங்க அவர்கள் இருவரும் பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் நுழைந்தனர். அந்த வீட்டின் சமையல் அறைக்குள் நுழைந்தனர். புது இடம் மிகவும் குழப்பமாக இருந்ததால் 2 தவளைகளும் அங்கேயும் இங்கேயும் குதித்து கொண்டு இருந்தன. திடீரென்று நிலை தடுமாறி நிறைய பால் இருந்த பெரிய பாத்திரத்துக்குள் 2 தவளைகளும் விழுந்தன. எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர்களால் அந்த பாத்திரத்தில் இருந்து வெளியே வர முடியவில்லை. முயற்சியில் இருந்து தோல்வியடைந்த ஒரு தவளை இனி வெளியே வர முடியும் என்னும் நம்பிக்கையை இழந்தது. இறுதியில் அந்த தவளை பாலில் மூழ்கி இறந்து விட்டது. மற்ற தவளை தன்னம்பிக்கையை இழக்காமல் பாலில் நீந்தி கொண்டே இருந்தது. பாலில் விடாமல் குதித்து கொண்டு இருந்ததால் கடைந்த மோரில் வருவது போல பாலில் இருந்து மேலே வெண்ணெய் வந்தது. அதிசயப்பட்ட தவளை மீண்டும் முயற்சியை தொடர்ந்தது. அதனால் கடினமான வெண்ணெய் மேலே வந்தது. தவளை பாத்திரத்தில் இருந்து வெளியே குதித்து பாதுகாப்பான இடம் தேடியது. இந்த கதை சொல்லக்கூடிய நீதி என்னவென்றால், முயற்சி திருவினையாக்கும். முயற்சி இருந்தால் நாம் எதிலையும் வெற்றி அடையலாம். சில பேர் பொக்கிஷத்தை தேடி ஓடுவார்கள். ஆனால் அந்த பொக்கிஷம் அவர்களுக்குள்ளுதான் இருக்கிறது என்பதை மறந்து விடுவார்கள். பாலைவனத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு காலையில் சென்று தூரத்தில் உள்ள மலையை பார்த்து கொண்டு நின்றால் கீழே விழும் அவனது நிழலுக்கு அடியில் ஒரு பொக்கிஷம் உள்ளது என்று ஒருவன் கேள்விப்பட்டான். உடனே அவன் காலையில் குறிப்பிட்ட இடத்தை அடைந்தான். மணலின் மீது அவன் நிழல் நீண்டு மெல்லியதாக விழுந்தது. பொக்கிஷத்தை பெற அவன் மணலை தோண்ட ஆரம்பித்தான். அவன் தோண்ட தோண்ட சூரியன் மேலெழுந்து கொண்டிருந்தது. அவனது நிழல் சுருங்கி கொண்டே இருந்தது.
அவன் தோண்டிக் கொண்டே இருந்தான். நண்பகலில் அவன் நிழல் அவன் காலடிக்குள் நுழைந்து கொண்டது. நிழலே இல்லை என்று அவன் எண்ணினான். அவன் ஏமாற்றத்தால் அழுது புலம்பினான். அப்பொழுது அவ்வழியே வந்த ஒரு பெரியவர் அவன் செயலைக் கண்டு சிரித்தார். அவன் அவரை பார்த்தான். அவர் கூறினார், இப்போதுதான் உன் நிழல் பொக்கிஷம் இருக்கும் சரியான இடத்தை காண்பிக்கிறது. அது உனக்குள்ளே இருக்கிறது என்று அந்த பெரியவர் உணர்த்தினான். அப்பொழுதுதான் அந்த இளைஞனுக்கு புரிந்தது எது பொக்கிஷம் என்று. ஒரு குதிரைக்கும் கலைமானுக்கும் இடையில் சிறு பகை ஏற்பட்டதால் அக்கலைமானை ஒழித்து கட்ட எண்ணிய குதிரை ஒரு மனிதனின் உதவியை நாடியது. அதன் வேண்டுகோளை ஏற்ற மனிதன் குதிரைக்கு சேணமும் கடிவாளமும் போட்டான். அதன் மீது சவாரி செய்து கலைமானை விரட்டி பிடித்து கொன்றான். தனது பகைவன் ஒளிந்ததைக் கண்டு மகிழ்ந்த குதிரை கனைத்தது. தன் எதிரியை ஒழித்த மனிதனுக்கு நன்றி கூறியது. தன் கடிவாளத்தை நீக்கி தன்னை விடுவிக்கும்படி வேண்டியது. குதிரையே, உன்னை விடுவிப்பதா? அது முடியவே முடியாது. நான் வசதியாக சவாரி செய்ய நீ எனக்கு மிகவும் பயன்படுவாய். ஆகையால் உன்னை விடுவிக்கவே மாட்டேன் என்று கூறி சிரித்தான். அன்று முதல் குதிரை மனிதனுக்கு அடிமையாக இருக்கிறது. குதிரையின் வஞ்சம் தீர்ந்தது. ஆனால் அது தன் சுதந்திரத்தினை இழந்து அடிமையாகவே இருக்க வேண்டியதாயிற்று. இதனுடைய நீதி என்ன என்றால், பிறருக்கு கேடு நினைப்பவன் நிச்சயம் கெட்டுப்போவான் என்பதுதான் இந்த கதையினுடைய நீதி. ஒரு நாள் கலைமான் ஒன்று தாகத்தை தணித்து கொள்வதற்காக நீர்நிலைக்கு வந்தது. நீரை அருந்தும்போது நீரில் தெரியும் தன் கொம்புகளின் நிழலைக் கண்டு பெருமிதம் அடைந்தது. ஆஹா, என் தலையில் உள்ள கொம்புகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது! ஆனால் என் குச்சி கால்கள் என் அழகை கெடுக்கின்றது என்று நினைத்தது. தன் அழகிற்கு ஏற்ற கால்கள் இல்லாததை எண்ணி தனக்குத்தானே வருந்தியது. அந்த வேளையில் ஒரு சிங்கம் வந்து கொண்டிருப்பதை பார்த்த மான் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள வேகமாக ஓடியது. சிங்கம் துரத்தி கொண்டே சென்றது. வேகமாக ஓடும்போது மானின் கொம்புகள் செடி கொடிகளில் மாட்டிக்கொண்டு விடவே மானால் வேகமாக ஓட முடியாமல் அச்சிங்கத்திடம் மாட்டிக்கொண்டது. அப்போதுதான் மானிற்கு புரிந்தது, என் உயிரை காக்க உதவும் என் கால்களை பழித்தேன், எனக்கு யமனாக இருந்த என் கொம்புகளை புகழ்ந்தேன், நன்றி மறந்த எனக்கு இது சரியான தண்டனை என்று கூறி வருந்தியபடி தன் உயிரை விட்டது. இதனுடைய நீதி என்ன என்றால், அழகு ஆபத்தானது என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு ஊரில் மகாராஜா ஒருவர் இருந்தார். அவர் தன் நாட்டு மக்களை மிகவும் நன்றாக வழிநடத்தி கொண்டு இருந்தார். அனைவரிடம் அன்பாகவும் பாசமாகவும் பழகுபவர். அவருக்கு வயதாகியது. எனவே தனக்கு பின் தன் நாட்டை ஆள இளவரசன் தேவை. அவருக்கு மகன் இல்லாததால் அவர் தன் நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு இளைஞனை தன்னுடைய நாட்டுக்கு இளவரசனாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தார். ஒரு நாள் அவர் அந்த நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களையும் தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைத்தார். அவர்களிடம் சொன்னார், எனக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது. எனக்கு பின் என் நாட்டை ஆள எனக்கு மகன் இல்லாததால் நான் உங்களில் ஒருவனை தான் இந்த நாட்டிற்கு இளவரசனாக தேர்ந்தெடுக்கப் போகிறேன் என்றார். அவர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமடைந்தார்கள். அப்போது மகாராஜா அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதையை கொடுத்து சொன்னார், இந்த விதையை யார் பெரிய செடியாக முளைக்க வைத்து ஒரு மாதத்திற்குள் கொண்டு வர போகிறீர்களோ அவர்கள்தான் என் நாட்டை ஆளும் இளவரசன் ஆவார் என்றார். அப்போது அங்கு வந்த இளைஞர்கள் அனைவரும் ஒவ்வொரு விதையை பெற்றுக்கொண்டு தங்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள். ஒரு மாதம் கழிந்தது. அனைவரும் பெரிய பெரிய செடிகளாக அரண்மனைக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு ஏழை தாயின் மகன் தன்னுடைய வீட்டிலிருந்து தன் தாயிடம் சொன்னான், அம்மா, ஒரு மாதம் ஆகிவிட்டதே, இந்த விதை இன்னும் கொஞ்சம் கூட முளைக்கவில்லையே, நான் எப்படி இதை அரண்மனைக்கு எடுத்துச் செல்வேன் என்று கேட்டார். அதற்கு அந்த தாய் சொன்னார், பரவாயில்லை மகனே, இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு அதை வளர்த்தெடுக்க முயற்சி செய்தாய். நீ மகாராஜாவிடம் சென்று என்னால் அந்த செடியை வளர வைக்க முடியவில்லை என்று கூறு என்றார்.
அவனும் சரி என்று அதை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான். அப்போது மகாராஜா அனைவரும் பெரிதாக செடி வளர்த்திருப்பதைக் கண்டு மிகவும் ஆச்சரியமடைந்தார். இந்த ஏழை தாயின் மகனிடம் உன்னுடைய செடி எங்கே என்று கேட்டார். அதற்கு அந்த மகன் சொன்னான், மகாராஜா, நான் மிகவும் முயற்சி செய்தேன், ஆனால் என்னால் அந்த விதையை முளைக்க வைக்க முடியவில்லை என்றான். அப்போது அந்த மகாராஜா சந்தோஷமாக சொன்னார், நீதான் என்னுடைய நாட்டை ஆளப்போகும் இளவரசன் என்றார். இதை கேட்ட மற்ற இளைஞர்கள் அனைவரும் அவன் விதையை முளைக்க வைக்கவே இல்லை, நாங்கள் இவ்வளவு பெரிதாக இந்த செடியை வளர்த்துள்ளோம், ஆனால் நீங்கள் அவனை இந்த நாட்டின் இளவரசன் என்று கூறுகிறீர்களே என்று கேட்டனர். அதற்கு அந்த மகாராஜா சொன்னார், இவன்தான் உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக இருக்கிறான். நான் உங்கள் அனைவருக்கும் கொடுத்த விதை வேக வைத்த விதை. அந்த விதை முளைக்கவே முளைக்காது. ஆனால் நீங்கள் எல்லோரும் வேறு செடிகளை இங்கே கொண்டு வந்து பொய் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் இவன்தான் உண்மையை கூறியுள்ளான். எனவே இவன்தான் இந்த நாட்டை ஆளப்போகும் இளவரசன் என்று அவனுக்கு இளவரசன் பட்டம் கொடுத்தார் என்று இந்த கதை கூறுகிறது. உண்மையும் நேர்மையும் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பது இந்த கதையினுடைய சாராம்சம். நன்றி, வணக்கம்.